மதுரை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனை ஆதரித்து மேலூர் பகுதியில் அமைச்சர் மூர்த்தி பிரச்சாரம் செய்தார். அப்போது விவசாயி ஒருவர் குறுக்கிட்டு முல்லை பெரியாறு மற்றும் வைகை அணையில் இருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கவில்லை என புகார் கூற குடிநீருக்காக 10 நாட்கள் மட்டும் கேட்கப்பட்ட நிலையில் வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக 120 நாட்களையும் தாண்டி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் பதில் கூறினார். இந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலே உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், நோக்கம் என்று சொல்லி நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா கீழ்வேலூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை டெல்டாக்காரன் அல்ல உல்டாக்காரன் என்றும் MP செல்வராஜை கங்காணி என்றும் கூறியதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாகும் சூழல் நிலவியது. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு கிழக்கு தாம்பரம் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஆள் உயர மாலை அணிவிக்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்த அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை கிடைக்க திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எலெக்ஷன் ஒர்க் பண்ணும்போது சிம்பிளா இருக்கணும். எல்லாமே நீ பாட்டு படாவிடாம அவ்வளவு பெரிய மாலை போட்டா இது எத்தனை பேருக்கு சாப்பாடு போடும். தூத்துக்குடி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து திருச்செந்தூர், அங்கமங்கலம், குரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் பாஜக நினைத்திருந்தால் இந்நேரம் கனிமொழி சிறைக்கு சென்றிருக்க வேண்டும் என்றும் மோடி, அமித்ஷா காலில் விழுந்ததால் சிறைக்கு செல்லவில்லை எனவும் கடுமையாக விமர்சித்தார். கனிமொழிதான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை என் மேல் நடவடிக்கை எடுக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு மோடி காலிலும் அமித்ஷா காலிலும் விழுந்தவர் கனிமொழி. அதனால் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு கனிமொழி உள்ளே இருந்திருப்பார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் சிறுவாபுரி, ஆரணி, பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் செய்தார். இதில் MLA-க்கள் கும்மிடிப்பூண்டி TJ கோவிந்தராஜன், பொன்னேரி துரை சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுக்கு ஆள் உயர சாக்லேட் மாலை அணிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பிரச்சாரம் செய்தார். செல்லங்குப்பம் கிராமத்திற்கு சென்ற அவரது காரை வழிமறித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்கு சேகரிக்காமல் புறப்பட்டு சென்றார். வடசென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிரச்சாரம் செய்தார். ஆடுதுட்டி பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் தகுதியுள்ள குடும்ப தலைவி, தகுதியில்லாத குடும்ப தலைவி என கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்துக்குள் பிரிவினையை ஏற்படுத்தி இருப்பதாக விமர்சித்தார். அப்போ 1000 ரூபா கொடுத்தா குடும்ப தலைவி, 1000 ரூபா குடும்பம்லாம் குடும்ப தலைவி இல்லை, தகுதி உள்ள குடும்ப தலைவி இல்லையா? எப்படி வீட்டிலேயே சண்டை மூட்டி விட்டுருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது 1 கோடி பேருக்கு அவுட்டு. வேற 1 கோடி பேர் கொடுக்க வேண்டியது தானே. இது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.